நீஃபுல் இமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் குட் டே. குட் டேவா குடி டேவா இப்படின்னு சொல்லலாம். அதாவது டைட்டில் கரெக்டாக இருக்குது. குட் டேவோட உண்மையாக ஒரு கதையை எப்படி கொடுத்தா சுவாரஸ்யமாக இருக்குங்கிறத உணர்ந்து பண்ணுறதுக்குல ஒரு குடியார கேரக்டருங்க. அவரை பற்றி தாங்க கதை. குடியாரம் கேரக்டர்னா நம்மலாம் குடிப்போம், அந்த மாதிரி குடி இல்லை. உங்கூட்டு குடி எங்கூட்டு குடி இல்லை, ஊறுபட்ட குடி, உலகத்து குடி, குடி எடுக்கிற குடி. அதாவது போகிற இடத்துலலாம் குடிக்கிறாப்புல, குடிச்சிட்டு கலாட்டா. அதாவது திருப்பூரில் வேலை பார்க்குறாப்புல ஹீரோ பனியன் கம்பெனியில். அங்கே ஒரு பொண்ணுக்கு நியாயம் கேட்க போய் திருப்பூர் சூப்பர்வைசர்கள் மேனேஜர்கள் என்ன பண்ணுவோம், இவர் சூப்பர்வைசரு, மேனேஜரு ஓனருக்கு சொந்தக்காரன். அந்த பொண்ணுங்கள்கிட்ட வாலாட்டி பார்ப்பானுங்க, கிடைக்கிறத இல்லை. இது திருப்பூரில் இல்லை, எல்லா முதலாளித்துவ அலுவலகங்கள்லையும் இருக்குது. நம்ம ஐடி கம்பெனிமோ சினிமாமோ எங்கே பார்த்தாலும் இருக்குது. உஷாராக இருந்தால் தான் இருக்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்காக தட்டி கேட்டதில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இவருக்கு பூஜை நடக்குது. யாரு? ஓனரும் மேனேஜரும் சேர்ந்து. அதுவும் எப்படி சம்பளத்தை போடாம இவரை ஓங்கி ஒரே நில குழிஞ்சு போயிடுறாரு. அந்த வெறுப்புல கெஞ்சி கூத்தாடி, சார் சம்பளம் இன்னும் கார்டுக்கு வரல சார் அப்படின்னா, இது ஃபோனுக்கு மெசேஜ் வரல, வரோம் நீயாவது ஒழுங்காரு அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு வீட்டை நோக்கி வர்றாரு. இவ்வளோ ஊர்லேருந்து ஒரு பொண்டாட்டி ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், எல்லாம் பணம் கட்டு ஒன்று 20,000 சம்பளத்தை எப்படி தான் பிரித்து கொடுக்கறது, தனக்கும் செலவுக்கு வேணும் அன்ட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்த இடத்துல ஹவுஸ் ஓனரு வீட்டுக்கு வாடகை ஓகே, கரண்ட் பில்லு ஓகே, இது என்ன முறவாசல், ஓன் வீட்டுக்கு முன்னாடி ஓன் பொண்டாட்டி கோலம் போடுறதுக்கு மொட்டை மாடியில் குடியிருக்கிற நாங்கள் ஏன் தரணும்? இவர் தனியார் ரூம் பார்த்து இல்லை, 4 ஃப்ரெண்டுங்களோட 5,000 ரூபாயை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 4 ஃப்ரெண்டுங்கள இவரை கூட்டவே ஒருத்தன் தங்க வச்சிருக்கான். இவர் இந்த நியாயத்தை கேட்டோன்னா ஹவுஸ் ஓனர் பொங்கிடுறாரு. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, அங்கே அடிக்கிறாரு. இவர் அங்கே ஒரு கல்லை விட்டு எறிகிறாருங்க. ஹவுஸ் ஓனர் மண்டை பொழக்குது. அங்கேருந்து கிளம்புறாரு, ஒயின் ஷாப் வர்றாரு, 2 குவார்டர் வாங்குறாரு, ஃபுல்லாக குடிக்கிறாரு. கால் போன போக்கில் போகிறாரு. நமக்கு குடிச்சா என்ன ஆகும்? நம்ம ஃப்ளாஷ்பேக்கு நம்ம கல்லூரியில் படித்தது, ஸ்கூலில் படித்தது, கூட படித்தது எல்லாம் ஞாபகம் வருமா? நம்ம மைனா, விஜய் டிவி மைனா, அது சும்மாவே ஒரு மாதிரி இருக்கும், படத்துல வேற மாதிரி இருக்குது. தலைவன் போனை போடுறான், புருஷன் இருக்கிறாப்புல, போனை ஒரு நண்பர்கிட்ட போனை வாங்கி அவன் கொடுக்குறப்ப நம்பர் கொடுக்குற, நான் கொடுத்தேன்னு சொல்லாத, நீ குடிச்சிட்டு போன் போட போற போல் இருக்கு, இந்த நேரத்துல என்னடா அவன் நம்பரை வச்சுட்டு பண்ண போற, குட்ரா அவன் நான் லவ் பண்ணாடான்னு கேட்டு வாங்கி, இவருக்கு அன்னைக்கு பர்த்டே வரவும் ஆயுத பூஜை, பர்த்டே, இன்னும் இந்த அடிவாங்கல், உதவங்கள், சம்பளம் வராமை எல்லாம் சேர்ந்து சம்பளம் வந்த உடனே, சம்பளம் வர்ற வரைக்கும் தான் நம்ம அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். வந்த உடனே நானே ராஜா நானே மந்திரி ஆயிடுவோமா? டப்புன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கேக்கை வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு, யாரு இவர் பர்த்டே கேக்கை வாங்கிட்டு நீ தான் வெட்டணும்னு அவன் வீட்டு வாசலுக்கு போறாப்புல. எப்போ நைட்டு 12 மணிக்கு. அவன் புருஷங்காரன் ஷேர் ஆட்டோ, இது லோட் ஆட்டோ டிரைவர் மாதிரி. நம்ம இவரு தான் இது சொல்றேன் நான் யாருன்னு. நம்ம படத்துல நிறைய படத்துல ஆடுகளம், அந்த குள்ளமா தனுஷ் கூட ஒரு பாட்டுல ஆடுவாரு. அந்த இந்த படத்துல வெற்றிமாறன் படத்துல அந்த கார் மேரெல்லாம் ஏறி ஆடுவாரு, தனுஷ் அழைச்சிட்டு வருவாரு. கேரக்டர் பேர், அவர் பேர் சொல்றேன். இப்போ அவரு பார்த்துட்டு பதறுவாரு, ஏண்டா ஓம் போகிற பர்த்டேக்கு ஏன் முன்னாடி ஏன்டா கேட்க, உனக்கு தெரியாது, நானும் அவ்வளோ எப்படி தெரியுமா, காலேஜில் படிக்கிறப்போ எப்பட்றா அப்படின்னா அதுக்கு ஒரு கதை ஒன்றுமே இல்லை. 2 பேரும் ஒன்றா படிச்சிருப்பாங்க. இவர் ஒன் சைடாக லவ் பண்ணாரா இல்லை அது என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு தான் தெரியல. விட்டுச்சா கட் பண்ண எல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட். யார்? ஹவுஸ் ஓனரு, இவன் அவன் எல்லாரும் கம்ப்ளைண்ட்டு. இவரை தேடுவாங்க. இவரு பாலத்து மேலே ஏறி நின்று சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார். அந்த பொண்ணு ஃபோனை பண்ணிட்டு போலீஸ் டென்ஷனில் இருக்கும். இறக்கி ஓங்கி ஒரே அவரும் நல்ல நடிகர் தான். அரைஞ்சி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வருவார். யார்? நம்ம ஆர்ட் டைரக்டர் விஜய், அவர் தான். பிரபுதேவா, விஜய் முருகன் அவர் தான். இப்போ பிரபுதேவா மாதிரி ஒரு லுக்கில் இருப்பார்ல. அரைஞ்சு கொண்டு வந்து ஸ்டேஷனில் நிறுத்தினா, ஸ்டேஷனில் ஒரு குழந்தை கேஸு, காணாமல் போன கேஸ். இப்போ இவரை மறந்துடுவாங்க. அந்த குழந்தை கேஸில் தீவிரமாக இருப்பாங்க. இவர் எனக்கு என்ன போச்சுன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேர்வைக்க சட்டையை கழட்டி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து போட்டு கேப் எடுத்து மட்டும் வாக்கி டாக்கி ஒன்று தூக்கிட்டு கலக்கும். போலீஸ் இப்போ வலை வீசி தேடுது. இப்படி ஒரு குடிகாரன் அன்று இரவே திருந்தி அந்த குழந்தை கடத்தலையும் இவனுடைய ரோல் என்ன, நல்ல ரோலா கெட்ட ரோலா லிங்க் பண்ணி அந்த குழந்தை உயிரை இவன் காந்து பண்ணான்னா
அதை இழந்து போக காரணமானானா அப்படிங்கிறத கிளைமாக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துறப்ப எழுந்து நின்று நாமளே கை தட்டுறோம். அப்படி ஒரு படம். அதான் அழகா அருமையா படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. நம்ம இந்த குடிடே அதான் குட்டே. இத என்னென்ன ஹாஸ்யம் சுவாரஸ்யத்தை கலந்து கட்டி அடிக்கணுமோ. ஒரு படம்னா இப்படி இருக்கணும். ஒருத்தர் வருவாங்க நமக்கு இந்த காவி வேட்டி காவி சட்டை இது கழுத்து நிறைய மாலை. யாரு இந்த கதையோட உரிமையாளர் கார்த்திக் நேத்தா, கவிஞர், பாடலாசிரியர், 100 பாட்டு எழுந்தவர். அவரோட கதை தானே இது. போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாம் இப்படி கூட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடின்னா உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி கிடையாது, அத்தனையும் அடியும் வாங்கிட்டு பேசாம உட்காந்துருப்பாரு. கொஞ்சம் அவனுங்க அப்படி கிளம்பணும்னு இவர் இப்படி கிளம்பிடுவாரு. அவன் செம காமெடி. புடிகாரங்களோட ரோல் அதுமாதிரி. குடிச்சா பொய் சொல்ல மாட்டேன்டா, என்ன விடுங்கடா, நான் பொய் சொல்லடா, அப்படி நான் நிக்கிறேன்டா, எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு பாப்புல. ஒரு வண்டியை உதச்சிட்டு வந்துருவாப்புல, ஏதோ ஒண்ணு டக்குன்னு அப்படி விட்டாலும் ஓடிடுவாரு. நம்ம அது வரைக்கும் குடிச்சா பொய் சொல்ல மாட்டோம்னு நம்பிட்டு இருப்போம். அதெல்லாம் கேரக்டர் மிரட்டு இருக்காப்புல. இந்த கார்த்திக் நேத்தா ஒரு ரோல் வருவாரு, அவரோட கதை தானே. இவர் குடிச்சிட்டு இருப்பாரு ஒரு மது மேல உட்காந்துட்டு. இப்படி வருவாரு, டைம் ஆச்சு, இடுப்புல இப்படி வேட்டி முடிச்சுலேருந்து இந்த கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்குல்ல, அதை அப்படி சப்பக்கட்டையே அழுத்தி வச்சு இப்படி எடுத்து வைப்பாரு. நிமிராது பூனை ஊற்றி அந்த கிளாஸை திருப்பி ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணி அப்படிம்பாரு. இவர் இப்படி பார்ப்பாரு, உடனே வாட்சை கழட்டி வைப்பாப்புல, கையில காசு இருக்காரு. வச்சோன்னே இவர் ஊற்றுவாரு, குடிச்சிருவாரு. குடிச்ச உடனே அந்த கிளாஸை திருப்பி ஒரு அழுத்தி இதில் வச்சு அடுத்து குடிக்காத தேடி போறது, இந்த கட்டிங்க வாங்கி குடிக்கிறதுக்கு வச்சுட்டு இப்படி கிளம்புவார் பாருங்க. உடனே வாட்சி சாமி வாட்சி அப்படிம்பாப்புல, உனக்கு சும்மா கொடுத்தனே குடிக்க, சரி கொடுக்குறியா கொடு அப்படின்னு அடுத்தது வாட்சி வாங்கி கட்டிட்டு திருப்பி கிளம்பிப்போம். இந்த மாதிரி படத்துல ஏகப்பட்ட நேச்சுரல் சீனுங்க. எனக்கு இந்த படத்துல குறைன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட்ல கேட்குறப்போ இந்த படத்துல வந்து அந்த குழந்தை கடத்தல் நரபலிக்காக அந்த குழந்தைய கடத்துவாங்க. சரி அமாவாசை போட்டிருக்கு, வழியெல்லாம் பூசணிக்காய் உடச்சு கிடக்குன்னு பார்த்தா ஆயுத பூஜைன்றாங்க. ஆயுத பூஜைனா எனக்கு லாஜிக்கா ஒரு கேள்வி, எப்படா திருப்பூர்ல ஃபேக்டரியை திறந்து வச்சிருக்கீங்க? ஆயுத பூஜை லீவ்ல ஒண்ணு ஒரே நாள்ல நடந்து பகல்ல நடந்து நைட்ல முடியுது, விடிய காலில் முடியுது இந்த கதை. அப்ப என்னடான்னு நமக்கு தோணுச்சு, நமக்கு துப்பறியும் மூளை குறை கண்டுபிடிக்கிற மூளையாச்சா, நல்ல படத்துலயும் இந்த ஒரு குறை மட்டும் தோணுச்சு. ஆனா இது அமாவாசைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் மொத்தத்துல இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் ராமலிங்கம், அவரே ப்ரொடியூசர். இவர் யாருன்னா 96 நம்ம விஜய் சேதுபதி வாழ்ந்துருக்கிறாரு. இந்த கார்த்திக் நேதாவோட கேரக்டர் எடுத்து அவர் தான் பண்ணிருக்கிறாரு. கார்த்திக் நேதா சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் வர்றாரு. இதுல இடையில ஒரு ஆட்டோகாரன் மாட்டுவோம் பாருங்க, அவர் தான் காளி வெங்கட். மரட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். மாப்பிள்ள உன்னை எப்படி அடிச்சா நாங்க எது, அப்பதான் ஒரு ஆட்டோல ஏறி உட்காந்துருப்பாரு. இந்த குடி எவ்வளவு நட்பாகும், அடிக்கிறதுக்கு வருவாரு, அவரே ஒரு அடிச்சு அனுப்பிடுவாரு, திருப்பி அவரே ஆள அடிச்சுட்டு வருவாரு. இதெல்லாம் வேற லெவல் சீனு. மைனா நந்தினி உண்மையா நம்ம காதலியை ஞாபகப்படுத்துது. மைனா நந்தினி ஆடுகளம் முருகதாஸ் தான் அதோட புருஷன், அப்பாவி புருஷன். 12 மணிக்கு வந்து என் பொண்டாட்டி உன் காதலிங்கிறியாடா, இது நியாயமாங்கிற ரேஞ்சில் அவர் போலீஸுக்கு போறது. பகவதி பெருமாள் பக்ஸ் அந்த கேரக்டர். அடுத்து வேலராமமூர்த்தி சுடுகாட்டுல ஒரு மெசேஜிங்க, பிரமாதமா இருக்கும். பகவதி பெருமாள் பக்ஸ் ஒரு கேரக்டர்னா, வேலராமமூர்த்தி ஒரு கேரக்டர் வேற லெவல். போஸ் வெங்கட் அது ஒரு நல்ல கேரக்டர். அது மாதிரி விஜய் முருகன் தான் நான் சொன்ன கலை அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஜீவா சுப்பிரமணியம் இந்த திருநங்கை, அவங்க தான் இவர்கிட்ட கொஞ்சம் அட்டாச்சா இருப்பாங்க. பாக்கி எல்லாம் வரவும் போறோம் போலீஸ் ஸ்டேஷன் பாத்துருக்கீங்களா? வரவும் போறவங்க உதப்பான் ரெண்டு உத பூட்ஸ் காலாலேயே. அதை அழகா காட்டியிருக்காங்க. பாரத் நல்ல படம் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து நியூ மாங்க் பிக்சர்ஸ் பிருத்திவிராஜ் ராமலிங்கமே தயாரிச்சிருக்கிறாரு. உண்மையா சின்ன பட்ஜெட் பெரிய படம். என் அரவிந்தன் அவர் தான் இயக்கம். இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் பூர்ணா ஜஸ் மைக்கேல், அவர் தான் திரைக்கதை வசனம், இயக்கம் என் அரவிந்தன். இந்த படத்துக்கு பாடலாசிரியர் கூடுதல் வசனம் வந்து கார்த்திக் நேத்தா, ஏன்னா அவரோட கதையெல்லாம் அதை அழகா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து படத்தொகுப்பு மதன் குணதேவ் அருமையா பண்ணிருக்கிறாரு. கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் வேற லெவலுங்க. அது மாதிரி இணை இயக்குனர் பூர்ணா ஜஸ் மைக்கேல், இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த படத்துக்கு கார்த்திக் நேத்தா தான் பாடலும் எழுதியிருக்கிறாரு, வசனமும் பண்ணிருக்கிறாரு. மொத்தத்துல குட் டே. ஓப்பனிங் குடி டேவா தெரிஞ்சாலும், ஒரு குடிகாரனோட டேவா தெரிஞ்சாலும், ஃபினிஷிங் மெய்யாலுமே குட் டேங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.